என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்கிற செய்தியை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, தேவன் நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் அவைகளை தேவன் நமக்கு முழுமையாய் வெளிப்படுத்தி விடுகிறதில்லை. நான் இந்த நன்மைகளெல்லாம் வைத்திருக்கிறேன், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு எதையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறதில்லை. சிறிய வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த சிறிய வெளிச்சத்தை நாம் பற்றி கொண்டு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஊருக்கு செல்ல பிரயாசப்படுகிறோம். எந்த பஸ் ஏற வேண்டும், எங்கே இறங்க வேண்டும், முன்கூட்டியே நாம் என்ன செய்கிறோம்? திட்டமிடுகிறோம். போக வேண்டிய இடத்திற்கு ஏற்ற பிரயாணம் பஸ் பிரயாணமா அல்லது ட்ரெயின் பிரயாணமா, இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அதற்கு தக்கபடி ஆயத்தங்களை செய்கிறோம், பிரயாணம் செய்கிறோம். ஒரு இடத்தை வாங்கணும்னு பிரயாசப்படுகிறோம். அந்த இடத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் நல்ல ஒரு தோதான இடமா, வீட்டை கட்டுவதற்கு ஏற்ற இடமா, பிள்ளைகளோடு கூட தங்குவதற்கு, பிரயாணத்திற்கு, ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு போய் வருவதற்கு ஏற்ற இடமா, மாத்திரமல்ல அந்த இடம் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா. ஒரு காரியத்தை செய்வதற்கு எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ ஆராய்ச்சிகள், அதுக்கப்புறமா தான் அந்த காரியத்தில் நம்ம இறங்குகிறோம். கவனிக்க கேட்கிறேன், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஆயத்தம் செய்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு முன்கூட்டி அறிவித்து விடுகிறதில்லை, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து விடுகிறதில்லை. இந்த வருடத்தில் உனக்கு இது கிடைக்கும், இந்த நாளில் இந்த காரியம் உனக்கு வாய்க்கும். ஆண்டவர் எந்த ஒரு திட்டத்தையும் வெளிப்படுத்தி விடுகிறதில்லை. சிறிய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், ஒரு வெளிச்சம், சின்ன வெளிச்சம்தான் உண்டாகும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு, கடினமான பாதையாக இருந்தாலும் இருளான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் நம்பிக்கையோடு முன்னேறி செல்லும் பொழுது பிரகாசமான ஆசீர்வாதங்களை நம்மாலை சுதந்தரித்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, உங்களை தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் திருச்சபையிலே வைத்திருக்கிறார். அனுதினமும் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தும்படி தம்முடைய வார்த்தைகளினாலே உங்களோடு கூட இடைபடுகிறார். அது சிறிய வெளிச்சம். அந்த சிறிய வெளிச்சத்திலே நாம் நிச்சயமாய் கடந்து போய்விட முடியும். யோபு சொல்லுகிறான், அவருடைய தீபம் என் தலையின் மீது பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். அன்பானவர்களே, ஒரு சிறிய வெளிச்சம்தான். வேதத்தை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பைபிள் அண்டு லைட் பிரைட்னஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஒரு கேண்டில், ஒரு மெழுகுவத்தியை தான் காட்டுவாங்க. ஒரு சிறிய வெளிச்சம்தான் வேத வசனம். ஆனால் இந்த வேத வசனம் மாபெரும் பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடுகிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியிலே, இந்த வருடத்தில் உனக்கு என்னென்ன நடக்கும், எந்த மாதம் என்னென்ன சம்பவிக்கும், ஆண்டவர் கிளி ஜோசியக்காரரை போல குறி சொல்லுகிறார் இருப்பார்கள், அப்படி போல எல்லாவற்றையும் நமக்கு முன்கூட்டி தெரிவித்து விடுகிறவர் அல்ல. தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தோடு முன்னேறும்போது அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. நேர்த்தியாய் செய்து முடிப்பார். இன்றைக்கு காத்திருந்து நம்பிக்கையோடு தேவன் அருளின அந்த சிறிய வெளிச்சத்தில் மாபெரும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்த சில நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 2 வாரத்திற்கு முன்பதாக நாம் வாசித்தோம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அதுதான் இந்த வருட வாக்குத்தத்தத்தின் ஆணி வேர் என்று நாம் பார்த்தோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம தொடர்ந்து இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஆனால் நான் இந்த வசனத்தில் எடுக்கிற ஒரு பகுதி என்னன்னா, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கவனிக்க கேட்கிறேன், எந்த இடத்திற்கு போக போகிறோம் ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு தேசத்தை வாக்களித்திருக்கிறாரே, அந்த தேசம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது? நீ இப்பொழுது இருக்கிறாயே கல்தேய தேசம், இந்த கல்தேய தேசத்தை காட்டிலும் ஆண்டவர் வாக்களித்திருக்கிற தேசம் சிறப்பானதாக இருக்குமா அல்லது மோசமானதாக இருக்குமா? ஒன்றும் தெரியாது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. ஆண்டவரும் அந்த தேசத்தை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் ஆபிரகாமுக்கு முழுசாக வெளிப்படுத்தி விடவே இல்லை. ஆபிரகாமுக்கு 2 பிரச்சனைகள். தேவன் தருகிறேன் என்று சொன்ன ஊர் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. ஆண்டவர் ஏதாவது தகவல் கொடுத்திருக்கிறாரா, வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரா? அந்த ஊரை குறித்து ஒரு காரியமும் சொல்லவில்லை. எந்த ஊர் என்று எனக்கும் தெரியாது, அந்த ஊரை பற்றின வெளிப்பாட்டையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் எடுக்கிற முடிவு என்னவென்றால், புறப்பட்டு போகிறான். தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் இந்த செய்தி தொடக்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டுமானால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த சின்ன சின்ன வெளிச்சம், வேத வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், செய்திகள், அனுதின தியானங்கள் நம்பிக்கையோடு கடந்து செல்ல மாபெரும் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். இந்த செயல் தேவன் மீது அவன் வைத்த நம்பிக்கையை காட்டுகிறது. அன்பானவர்களை, எந்த நம்பிக்கையை நம்ம தேவனுக்கு முன்பதாக காட்டுகிறோம்?
ஆராதனைக்கு வருகிறீர்கள், சந்தோஷம். சில பொறுப்புகளை, கடமைகளை எடுத்து சபையில் செய்கிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு, எந்த செயலின் மூலமாய் மகிழ்ச்சியாக்குகிறீர்கள்? ஆபிரகாமின் செயல் தேவனை மகிழ்ச்சியாக்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணும்போது, பாடல் பாடும் பொழுது, ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது, நம்ம அறிக்கையிடுகிற வார்த்தைகள் தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பாடலில் நம்ம பாடலாம், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்துடுவார், ஏதும் இல்லை என்ற கவலை எனக்கு இல்லை, இதெல்லாம் நம்ம பாடுவோம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம என்ன அறிக்கை இடுகிறோம், என்ன செயல்களை வெளிப்படுத்துகிறோம்? பாட்டு ஆராதனைக்கும் ஜபத்துக்கும் நேர் எதிராக நம்முடைய வீட்டில் நம்முடைய பிரச்சனைகளான சூழ்நிலைகள் நடந்துட்டோம்னா நம்ம மாய்மாலக்காரர்கள், அவ்வளோதான். ஆனால் தேவன் அந்த அறிக்கையில் மயங்கி விடுகிறவர் அல்ல, செயலை கவனிக்கிறார். ஆபிரகாமுடைய பேச்சில் மயங்கலை, ஆபிரகாமுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கிறாயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாமின் விசுவாசம் ஜபத்தோடு நின்று விடவில்லை, பாட்டு பாடுவதோடு கூட நின்று விடவில்லை, ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்களே அந்த பேச்சோடு கூட முடிந்து விடவில்லை, செயலில் வெளிப்பட்டது. தான் போகும் இடம் என்னதென்று தெரியவில்லை, தேவனும் ஒரு காரியத்தையும் விளக்கி சொல்லவில்லை, ஆனாலும் புறப்பட்டு போகிறான், செயலில் காட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். செயல் நம்மை நெருக்கத்தில் கொண்டு வந்துவிடும். அவன் சொல்லுவான்டா, ஆனால் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். காரணம் என்னன்னா, அவன் பேசுகிறவன் மாத்திரம் அல்ல, அவன் செயல்படுகிறவன். அவனுடைய செயல்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருந்தது. விசுவாசத்தோடு கூட அவனுடைய செயல் முயற்சி செய்தது. அந்த முயற்சியினாலே விசுவாசம் பூரணமானது. சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்றைக்கு நம்ம கரத்தை கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லலை, ஈசாக்குக்கு சொல்லலை, யாக்கோபுக்கு சொல்லலை, உங்களுக்கு மட்டும் சொல்லிடுவாரா? எனக்கு மட்டும் சொல்லிடுவாரா? பிப்ரவரி என்ன நடக்கும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்வேன்? நெவர். ஆண்டவர் எதுவும் சொல்ல மாட்டார். போய் ஏதாவது தீர்க்கதரிசிக்கிட்ட போய் நின்றுட்டுருக்காதீங்க, ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாருன்ட்டு. நம்பிக்கையோடு கூட முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை ஆபிரகாம் பார்த்தான், ஈசாக்கு பார்த்தான், யாக்கோபு பார்த்தான், நாமும் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, புறப்பட்டு போனான். போனான் என்பதற்கும் புறப்பட்டு போனான் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அன்பானவர்களே, ஏனோ தானோ என்று ஆபிரகாம் செயல்படவில்லை, கண்ணு கருத்துமாய் செயல்படுகிறான். புறப்பட்டு போனான் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த ஆயத்தங்கள் அவன் செய்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரே அதை நம்ம செய்யணுமே அப்படின்ற ஒரு கவனமான, ஜாக்கிரதையான ஒரு செயல் அவனுக்குள்ள காணப்பட்டது. கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் அன்பாக கேட்கும்படி மிக அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் போனான்னு சொல்லலை, புறப்பட்டு போனான். அவன் கவனமாக, ஜாக்கிரதையாக செய்வதை திருந்த செய்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி அவன் கவனமாய் புறப்பட்டு சொல்லுகிறான். சிலருக்குள் ஈடுபாடு இருக்காது, எதை செய்தாலும் ஈடுபாடு இருக்காது, ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் ஒரு வேலையை செய்வாங்க. ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஈடுபாடே இருக்காது. என்னமோ சர்ச்சுக்கு வர்றது ஈடுபாடே இருக்காது. அட போலாம்பா, இன்வால்வ்மெண்ட் இல்லை. போனான் அல்ல, புறப்பட்டு போனான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் எடை போட்டு பார்க்குறாருமா, நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டோடு இருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கை, வேலை ஸ்தலம், சர்ச் காரியங்கள் ஆண்டவர் கவனிக்கிறார்.
அவர் ஒன்றும் மயங்கிறவர் கிடையாது, மனுஷன் மயங்கிற மாதிரி எல்லாத்தையும் கர்த்தர் கவனிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே வருகிறேன். நான் சித்தேரியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மேல் ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடம். 3 ஷிஃப்ட்டு எல்லாருக்கும் தெரியும், வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். ஃபஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட். இதில் நைட் டியூட்டி நைட்டு 10 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில் 6 மணிக்கு முடியும். அன்பானவர்களே, எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் இந்த 8 ஹவர்ஸில் இந்த ப்ரொடக்ஷனை நீ கொடுக்கணும். அதுதான் அந்த ரூல்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாக இதை நான் சொல்லுகிறேன். டே டியூட்டியோ நைட் டியூட்டியோ எந்த ஷிஃப்ட்டோ, என்னுடைய ப்ரொடக்ஷன் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துருவேன். பவர் கட் ஆனால் தான் பிரச்சனை. ஏன்னா அந்த கம்பெனியில் அப்போ ஜென்ரேட்டர் கிடையாது. பவர் கட் ஆனால் மாத்திரம்தான் ப்ராப்ளம். என்னுடைய ப்ரொடக்ஷன் என்னுடைய டைமில் நான் கொடுத்துருவேன். ஆனால் நைட் டியூட்டியில் சிலர் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. சிலர் வேலை செய்வது போல காட்டிக்கொள்வார்கள். டே டைமில் கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி பாத்ரூம் போவாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க. பாத்ரூம் வருதோ இல்லையோ போயினே இருப்பாங்க. இப்படி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டியூட்டி டைம் முடிகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த ஜாப் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகுதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், நான் இதை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்வாங்க. ஸோ 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் செய்வாங்க. 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் இப்படி ஓவர் டைம் ஜாபாக செய்வாங்க. ஆனால் என்னுடைய வேலை 8 மணி நேரத்தில் இந்த ப்ரொடக்ஷனாக முடிச்சுடுவேன். அதுக்கடுத்து ஓவர் டைம் இதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டால் தான் செய்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி செய்கிறதுனால அந்நாட்களில் நான் 7,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குவேன், அவங்க 10,000க்கு மேலே வாங்குவாங்க. ஒரே ப்ரொடக்ஷன் தான், ஒரே டியூட்டி ஹவர்ஸ் தான். ஓனர் இருக்கிறாரோ சூப்பர்வைசர் இருக்கிறாரோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்னுடைய ஜாபை நான் கரெக்டாக செஞ்சிட்ருப்பேன். வேதத்தில் எனக்கு ஒரு அருமையான வசனம் மிகவும் பிடிக்கும். நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேலையில் கவனமாக இருக்கிறவன் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். ஆண்டவர் கவனித்து பார்த்தார். ஓனர் இருக்கிறாரோ சூப்பர்வைசர் இருக்கிறாரோ அது முக்கியம் கிடையாது. டியூட்டியில் இவன் எப்படி இருக்கிறான் கர்த்தர் கவனித்து பார்த்தார். என்ன நடந்தது, சில மாதங்களில் வருடங்களில் அந்த ஒர்க்கர் என்கிற சூழ்நிலை மாறி கான்ட்ராக்ட், அதாவது அதே கம்பெனிலேயே கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது என்னுடைய இன்கம் சோர்ஸ் அதிகமாச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். சில வருடங்களில் அந்த கம்பெனி லாஸ் ஆகி இழுத்து மூடுற ஒரு நிலை வந்தது. என்றைக்கு அந்த கம்பெனி மூடுறாங்களோ மறுநாளே சென்னையில் ஒரு போரூர் என்கிற பகுதியில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனிலையும் இந்த ஃபினிஷர் என்கிற ஒரு வேலை, முக்கியமான வேலையில் நான் ஜாயின் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீ பார்த்தேன்னா அவன் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டான், ராஜாவுக்கு முன்னாடி நிற்பான். கவனமாக பர்ஃபெக்டாக கண்ணும் கருத்துமாக யார் இருக்கிறானோ அவன் குறைஞ்சி போக மாட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்கிறேன். அன்றைக்கி உலக வேலையில் அப்படி இருந்தேன். இன்றைக்கி ஊழியத்துலேயும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி அப்படியே இருக்கணும்னு பிரயாசப்படுகிறேன். அறகுறையா ஏனோதானோ அப்படி இல்லாமல் கண்ணும் கருத்துமா பர்ஃபெக்டாக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். பொறுப்புகளை கொடுக்கிறார். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் கூட்டி தருகிறார். போயிட்டே இருக்கிறது குடும்ப வாழ்க்கை, ஊழிய பாதை போயிட்டே இருக்கு. இந்த சித்தேரியில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன்னு சொன்னேன். அவர் ஒரு பிக் ஷாட், பெரிய பணக்காரர். அந்த ஓனருடைய மகனுக்கு கல்யாணம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. திடீர்னு ஒரு ஃபோன் கால் என்னுடைய வீட்டுக்கு, நட்ராஜ் உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்துட்டுருக்கிறேன். எனக்கு அப்படியே கையும் உடலை காலும் உடலை, பெரிய மனுஷன், என்னத்துக்கு வராரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, நடக்க முடியல. அப்படியே வர்றார் வீட்டுக்கு. வந்துட்டு ஒரு தாம்பளை தட்டு, அதில் துணிமணி வஸ்திரங்கள், நிறைய ஸ்வீட்டு பழ வகைகள் மனைவிக்கு எனக்கும் கொடுத்து, மகனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். 91ஆம் வருஷம் 92ஆம் வருஷம் வேலை செஞ்சது. இன்விடேஷன் எனக்கு கொடுக்கும்போது 2017 இல்லைன்னா 18. அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இது வரைக்கும் எத்தனையோ மேரேஜஸ்க்கு போயிருக்கிறேன். அது போல் ஒரு பிரம்மாண்டமான மேரேஜை நான் இது வரைக்கும் போகவே இல்லை. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆண்டவர் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்த ஒரே காரணத்துக்காக
என்னை கொண்டு வந்த உயர்வுகளுக்காக நான் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன். எப்படி இந்த கனம், இந்த மரியாதை, இந்த பர்ஃபெக்ஷன், அந்த கண்ணும் கருத்துமாக இருப்பது. ஆபிரகாம் அலட்சியமாக இல்லை. ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு தேசத்தை தரப்போகிறேன், அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ. குறுக்கு கேள்வி எதையும் கேட்கவே இல்லை. நான் இருக்கிற ஊரோட அது பெஸ்ட்டு ஊரா, இந்த ஊழியத்தை விட அந்த ஊழியம் சிறப்பாக இருக்குமா, இங்கே விட அங்கே ஜனங்க அதிகமாக வருவாங்களா, எதையாவது கேட்டு புறப்பட்டு போனான். அன்பான சகோதரனை சகோதரியே, கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்களா? உலக காரியம் கூட எடுத்துங்க. உங்களுடைய ஜாப், உங்களுடைய டியூட்டி, உங்களுடைய வேலை ஸ்தலம், நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுடைய கை சுத்தமாக இருக்குதா சம்பாத்தியத்தில்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபேமிலி கண்ணும் கருத்துமாக இருக்கிறீங்களா? சர்ச் ஆராதனைக்கு வர்றது எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறீங்க நான் பார்க்கல, கர்த்தர் பார்க்குறார். சாதாரண உலக வேலையில் நான் இப்படி இருந்ததுக்கே எத்தனையோ வருஷம் ஆனாலும் அதுக்குரிய பிரதிபலனை கரெக்டாக மறக்காமல் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல அவர். தம்பி, தங்கச்சி, வாலிப வயது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு கமிட்மெண்ட் இருக்கட்டும். கர்த்தருடைய காரியங்களை நம்ம எப்படி இருக்கிறோம்? சபைக்கு வர்றது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறது, அலட்சியமாக இருக்கிறோமா? யாரிடத்தில் ஜாக்கிரதையான உணர்வு இருக்கிறதோ, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் யாருக்குள் இருக்கிறதோ, அவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆராதனை என்பது ஒரு ஆர்ப்பரிக்கிற நேரம், ஒரு கொண்டாட்டமான செலிப்ரேஷன் டைம். ஆனால் இந்த ஆராதனை கூட எப்படி இருக்க வேண்டும்? பயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? பயத்தோடு வரணும். சபையில் நடக்கிற களி கூறுதல் அப்படின்னா என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ், விழாக்கள். அந்த விழாக்களில் கூட எப்படி இருக்கணும்? நடுக்கத்துடனே மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்? கர்த்தர் அங்கே உலாவி கொண்டிருக்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், இங்கே எந்த மனுஷனை தான் இங்கே இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களை படைச்ச ஆண்டவர், உங்கள் தாயின் கற்பத்திலேயே காப்பாற்றின ஆண்டவர், உங்களை ஏற்ற காலத்தில் ரட்சித்த ஆண்டவர், சத்துரு எவ்வளோ போட்டு ஒடுக்கினாலும் நசுக்கினாலும் இம்மட்டும் சுமந்து ஏந்தி நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் உலாவிட்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு இவங்க கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்க அர்ப்பணிப்போடு ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, ஆண்டவர் எடை போட்டு பார்க்குறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கவனமாக இருப்போம். நான் இந்த ஒரு வார்த்தை தான் என் மனசில் ரொம்ப ஆழமாப்பட்டது. ஆபிரகாமை பற்றி பேசணுன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் ஆழமாய்ப்பட்டது. தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவ்வளவு கவனமாய், அவ்வளவு ஜாக்கிரதையாய். ஏன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள்? யார் கர்த்தரை கனப்படுத்துகிறார்களோ கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவார். குழப்பம் நிறைந்த சூழ்நிலை, கவலை, பயம், சந்தேகங்கள் நிறைந்த சூழ்நிலை ஆபிரகாமுக்கு. அவன் நிர்விசாரமாக இருக்கணும்னா அதுக்கு காரணம் உண்டு. ஏன்பா இப்படி அலட்சியமாக இருக்கிற? ஆண்டவர் ஒன்றுமே எனக்கு சொல்லலையே, போன்னு சொன்னாரே தவிர எந்த டீட்டெயிலும் என்கிட்ட கொடுக்கலையே. நீங்கள் அலட்சியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறதுக்கு நியாயமான சூழ்நிலை வீட்டில் இருக்கலாம், உங்கள் சரீரத்தில் இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை அடிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆபிரகாம் காரணங்களை அடிக்கிட்டு போல, சாக்கு பக்கு சொல்லிட்டு இல்லை, சொன்னார், புறப்பட்டு விட்டான். அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டது. சகோதரனை சகோதரி, ஒரு தகப்பன் கீழே நின்று கொண்டு இருக்கிறான். தகப்பனுக்கு எதிர்க்க ஒரு சுவர் மேலே குழந்தை நின்றுட்டுருக்கிறது. அவனுடைய பையன் நின்றுட்டுருக்கிறான், பையனோ பொண்ணோ நின்றுட்டுருக்கிறான். தகப்பன் கையை நீட்டி, மகளே குதி அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குழந்தை தாவி தகப்பனுடைய கரத்துக்கு நேராக குதிக்குது. அந்த நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ்.
என் அப்பா என்னை பிடிச்சிடுவார் கரெக்டாக, நான் கீழே விழமாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைகளோட நம்பிக்கைக்கு யோசிக்கவே இல்லை. டக்குன்னு எகிறது குதிக்குது, அப்படியே பிடிச்சிக்கிறேன் தகப்பன். அதே அந்த குழந்தைகளோ என் அப்பா பிடிக்காம விட்டான்னா, நான் கீழே விழுந்துட்டேன்னா ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் சந்தேகம் இருக்குமானா செயல்படாது. அப்படியே நின்றுட்டுருக்கோம், திகச்சு உக்காண்டிருக்கோம். விசுவாசத்தினால ஆபிரகாம் புறப்பட்டு போனான். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்பிக்கைன்றது என்ன தெரியுமா? செயலில் வெளிப்படணும். ஜெபம் மட்டும் முக்கியம் கிடையாது, பாட்டு பாடுறது முக்கியம் கிடையாது. ஒருத்தர் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் பாருங்க, அப்போ பேசுறது முக்கியம் கிடையாது. ஆக்ஷனை கர்த்தர் பார்க்கிறார். ஆபிரகாமினுடைய செயல் தேவனுக்கு மகிமையாக இருந்தது. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் எந்த மாதம் நடக்கும், எப்பொழுது நான் இதை செய்வேன், ஆண்டவர் எதையும் வெளிப்படுத்த மாட்டார். உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும். தேவ சமூகத்துக்கு ஓடோடி வர வேண்டும். அவரை ஆராதிப்பதிலே, அவரை மகிமைப்படுத்துவதிலே ஆபிரகாம் எப்படி கண்ணும் கருத்துமாய் இருந்தானோ அதுபோல கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும்? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற சாட்சி வெளிப்படும். சகோதரனே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நான் இன்னும் ஒரு 2 பாத்திரத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஆபிரகாமை போலவே எந்த ஒரு வெளிப்பாட்டையும் கர்த்தரிடத்திலிருந்து பெறவில்லை. கடுமையான குழப்பம், ஆனால் ஸ்ட்ராங்கான விசுவாசம், பயம், கவலை, சந்தேகம் எது இல்லாமல் ஒரு நல்ல உறுதியாக முன்னேறி சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன். ஆதியாகமம் 6:22 நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பானவர்களே, எல்லாமே நமக்கு தெரிந்த வேத பகுதி, தெரிந்த சம்பவங்கள். நோவா பேழையை செய்கிறான். எதற்கப்பா பேழை கேட்பார்கள். நோவா கட்டைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த மரத்தை அடித்து செஞ்சுட்டு இருக்கும்போது கேட்டிருப்பாங்க ஜனங்க, என்னப்பா செய்கிற? சொந்தம் கேட்டிருக்கோம், ஊர் மக்கள் கேட்டிருப்பாங்க, என்னப்பா பண்ணுற? ஆண்டவர் செய்ய சொல்கிறார். எதுக்கு செய்கிற? மழை வரப்போகிறது, ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கப் போகிறார். மழையா? எப்படி இருக்கும்? நோவா காலம் வரைக்கும் மழையே ஜனங்க பார்க்கல. பூமியை நினைக்க கர்த்தர் பயன்படுத்துது என்ன? மூடு பனி. ஆதியாகமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடு பனி எழும்பி பூமியை நினைத்தது. பூமியை ஈரப்படுத்த, தாவரங்களுக்கு உரத்தை கொடுக்க ஆண்டவர் பனியை பயன்படுத்தினார். மழைன்றதே கிடையாது. நோவா என்ன செய்கிறான்? பேழையை செய்ய ஆரம்பிக்கிறான். சரி, இந்த பேழை செய்கிறாயே, மழை பெஞ்சா தண்ணி உள்ளே போகாதா? பேழை எப்படி மேலே எழும்பும்? சரி, மேலே எழும்புனா பேழை எங்கே போய் நிற்கும்? என்ன நடக்கும்? ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலம்மா. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். நோவா, இந்த மரத்தில் நீ பேழை கட்டு, இந்த சைஸில் கட்டு, அவ்வளோதான். என்ன நடக்கும், ஏதாகும் ஒன்றும் தெரியாது. கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஜனங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. விசுவாசம் சில நேரம் பதிலை சொல்லாது, எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்காது. விசுவாசம் கிரியில் தான் சில காரியங்கள் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தும். அன்பானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாய் பேழை மேலே எழும்புகிறது. பேழை அப்படியே மெதுவாக நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த பேழை எங்கே போகும்? எங்கே போய் நிற்கும்? இந்த பரந்த உலகத்தில் என்ன நடக்கும்? தேவன் வேறு பேழையின் கதவை இழுத்து மூடிவிட்டார். பேழையின் கதவை திறக்க முடியாது. நோவா அமைதியாய் தைரியமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, 107ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பலில் யாத்திரை பண்ணுறவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய வல்லமையான செயல்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி பூமியின் ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவருடைய ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது என்றெல்லாம் அந்த 107ஆம் சங்கீதத்தில் கப்பலில் யாத்திரை பண்ணுறவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கப்பல் யாத்திரை என்பது சவால் நிறைந்த ஒன்று.
மிகவும் கடினமான ஒன்று. எப்போ புயல் அடிக்கும், எப்போ கொந்தளிக்கும் கடல் ஒன்றுமே தெரியாது. நம்ம ஒரு தேசத்திலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறதுக்கு 2 பிரயாண வசதிகள் உண்டு. ஒன்று விமான பயணம், ஆகாய மார்க்கம், இன்னொன்று கடல் மார்க்கம், கப்பல் வழியாக போகலாம். ஆனால் அநேகர் தேர்ந்தெடுக்கிற பிரயாணம் எது? விமான மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆகாய வழி தான், கப்பலில் போக மாட்டாங்க. அந்தமான் ஊழியத்துக்கு போகும்போது கப்பலில் போனால் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு 1500 ரூபா தான் டிக்கெட்டு. கப்பலில் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. கப்பல் வேண்டாம், ஃப்ளைட்டே புக் பண்ணுங்கள், சார்ஜஸ் அதிகம்தான், பரவாயில்ல போயிடலாம். ஏன்னா கப்பல் பிரயாணம் எப்படி இருக்கும்னு நான் கேட்டால் சொன்னாங்க, நீங்கள் போய் அந்தமானில் இறங்கினா கூட ஆடிட்டே இருப்பீங்க அப்படின்னாங்க. ஏன்னா கப்பல் கிட்டத்தட்ட 2 நாள் அந்த கப்பலே பிரயாணம் பண்ணும்போது அந்த அசைவு, நம்ம போய் இறங்கின பின்னாடி கூட நமக்கு எப்படி இருக்கும், இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி இறங்கிட்ட பின்னாடி எப்படி இருக்கும், ஒரு 4 முறை சுற்றிட்டு நின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி கப்பலில் ஏறி இறங்கினா கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிட்டே இருப்போமா. எப்பா வானவே வேணாம், ஃப்ளைட்டே போட்டு. கப்பல் பிரயாணம் சவால்கள் நிறைந்தது, ஆபத்து நிறைந்தது. ஆனால் இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம், இவ்வளவு வசதிகள் நிறைந்த இந்த நாட்களில் கூட கப்பல் பிரயாணத்தை விட விமான பிரயாணத்தை அதிகமான பேர் விரும்புகிறாங்கன்னா, நோவா காலத்தில் பேழையை கட்டு, மழை பெய்யும், பேழை மிதக்கும், எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பயம், என்ன நடக்கும், பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் நோவா எதை குறித்தும் யோசிக்கவில்லை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா பேழையை கட்டினது பிரயாணத்திற்குரிய கப்பல் அல்ல. பிரயாண கப்பல் வேறு, நோவா கட்டின பேழை என்பது அப்படியே மிதக்கக்கூடிய கப்பல். ஆனால் மிதந்தாலும் அந்த கப்பல் என்ன செய்கிறது, பேழை என்ன செய்கிறது, மூவ் ஆகிறது. ஏன்னா நோவாவினுடைய பேழை தங்கின இடம் அரராத் மலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருந்த இடத்துலேருந்து சற்று தூரத்தில் தான் அந்த பேழை போய் இருக்கிறது. அப்போது இடம், அந்த பேழை மூவ் ஆகிருக்கிறது. பேழைக்குள்ளே இருந்த நோவா என்னென்னலாம் யோசிச்சிருப்பான், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அது அப்படியே மேலே போகும்போது எப்படி இருந்திருக்கும், நகர்ந்து போகும்போது எப்படி இருந்திருக்கும். ஆனால் தேவன் கட்டளையிட்டபடியே நோவா செய்து முடித்தான். எந்த ஒரு வெளிப்பாடு இல்லை. இப்படி நீ அரராத் மலை மேலே தங்குவே, இத்தனை நாளில் மழை நிற்கும், இன்றைக்கி கதவை தர இறங்கு, எதையும் ஆண்டவர் சொல்லலை. பேழையை கட்டு, உள்ளே போ, நான் டோரை மூட போகிறேன், மழை பெய்யும், அவ்வளோதான். நம்ம அப்படி ஏதாவது செயல்கள் இருக்கிறதா? ஆபிரகாம், நோவா, எவ்வளோ குறுக்கு கேள்வி நம்ம கேட்குறோம். வாக்கு தத்தத்தை கொடுத்தாலும், ஆண்டவர் எத்தனையோ உற்சாகப்படுத்துகிற காரியங்களை நடப்பித்தாலும் நம்முடைய செயல்கள் தேவனை சந்தோஷப்படுத்தவில்லை. இந்த 2024 சகோதரனே, சகோதரியே, ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், தேவன் நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். நோவாவை குறித்து பார்க்கிறோம், கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அந்த குழந்தையை பற்றி சொன்னேன். அந்த குழந்தைக்குள்ள சந்தேகம் இருக்குமானா, அந்த குழந்தைக்குள்ள சந்தேகத்துக்கு அடுத்து என்ன வந்துடும், பயம் வந்துடும். பயத்துக்கு அடுத்து என்ன வரும், கீழ்ப்படியாது, செய்யாது. அதே அந்த குழந்தைக்குள்ள தைரியம் இருக்குமானா, தகப்பன் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குமானா, உடனே செயல் வெளிப்படும், எகிரி குச்சிடும். உங்களுக்குள்ள என்ன சிந்தனை ஆளுக செஞ்சுட்டு இருக்குது, பயமா, சந்தேகமா? அதுக்கெல்லாம் காரணம்தான் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கணும்னா நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்பிக்கை என்னத்தை கொண்டு வரும்னா தைரியத்தை கொண்டு வரும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது. நம்பிக்கை தைரியத்தை கொண்டு வரும். தைரியம் என்னத்தை கொண்டு வரும், செயலுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஆபிரகாம், நோவா செயல்களிலே தேவனை சந்தோஷப்படுத்தினார்கள். எபிரேயர் 3:18-19 வசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இளைப்பாறுதலில் சிலர் பிரவேசிக்கவில்லை. இளைப்பாறுதல் என்று என்ன சொல்லுகிறது, கானான் தேசம். கானான் தேசம் எதை காட்டுகிறது, செழிப்பான ஆசீர்வாதம்.
இந்த செழிப்பான ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் அநேகர் பிரவேசிக்கவில்லை. ஏன் பிரவேசிக்கவில்லை? 18ஆம் வசனம் கடைசி சொல்லுகிறது, அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள். ஏன் கீழ்ப்படியாமற் போனார்கள்? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமற் போனார்கள். பிரதர், உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் ஸ்ட்ராங்காக வளரணும். தேவன் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் விசுவாசம். ஏதோ இந்த பிரதருக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது, இவருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னலாம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் கொடுத்தார். சிலர் என்ன பண்ணாங்க, அந்த விசுவாசத்துக்கு உரத்தை போட்டாங்க, செயலில் காட்டினாங்க, ஸ்ட்ராங் ஆகினாங்க. ஒரு விசுவாசம் செயலில் போய் அவங்க உறுதிப்பட்ட பின்னாடி இன்னும் தைரியமாக விசுவாசத்தை செயலில் காட்டுறாங்க. ஒரு சிலர் விசுவாசத்தை பயத்தில் கீழ்ப்படியாமையில் அடக்கி போட்டவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. சிலர் விசுவாசத்தில் முன்னேறுகிறார்கள், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறார்கள். சிலர் அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமல் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமல் போனார்கள். அன்பானவர்களே, வேதம் நமக்கு இந்த காலவெளியிலே சொல்லுகிற ஒரு ஆலோசனை, 2023 நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வந்திருக்க வேண்டும். எத்தனையோ நன்மைகளை நாம் சுதந்திரித்திருக்க வேண்டும். ஏன் சுதந்திரிக்கவில்லை? சத்துரு தடுத்து போட்டானா? இல்லை. ஒன்றும் நம்ம சத்துரு மேலே பழியப்பட்டுறோம், மனுஷன் மேலே சத்துரு மேலே பழியப்பட்டுறோம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்து விட்டால் அவரை தடுக்க யாரால் முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோபு சொல்கிறான், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, நீர் செய்ய நினச்சிட்டீர்னா அது ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. 2023 வராதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பிரதர், சிஸ்டர்? நமக்குள்ளே இருந்த ஒரு அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாமல் எந்த ஒரு செயலும் இல்லை. இந்த 2024 தொடரக்கூடாது. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம், நோவாவை குறித்து பார்க்குறோம், அவங்களுக்கு எதையும் நீர் முன்கூட்டி சொல்லலப்பா. இந்த மாதம் இது நடக்கும், இந்த வருஷம் இது செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், ஒன்றும் தெரியலப்பா. சின்ன சின்ன வசனங்களை கொடுத்தீர் ஆண்டவர், சிறிய சிறிய செய்திகளை கொடுத்தீர். தேவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, அல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் முன்னேறி சென்றார்கள், நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார்கள். இந்த காலவெளியில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? 23 நாங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துறதுக்கு காரணம் எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாமல் எங்களுடைய செயலில் ஒன்றுமே நாங்கள் ஆண்டவரே அப்போ காணப்படாமல் முடங்கி கிடந்தோம். ஆனால் இந்த 24 ஆண்டவரே நாங்கள் நன்மைகளை சுதந்திரிக்க போகிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவரே, சீஷர்கள் ஜெபிப்பது போல நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 ஆசீர்வாதமான காரியத்தை சொன்ன நான் ஒரு எச்சரிக்கையின் காரியத்தை சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். தேவனது கிருபை இருந்தாலும், அவரது வாக்குத்தத்தமான வசனம் நமக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டு இருந்தாலும், நம்மிடத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமை ஆசீர்வாதங்களை தடுத்து போட்டுவிடும். நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவைகள் தடுத்துவிடும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். தேவனது திட்டம், ஆபிரகாமோடு கூட சேர்ந்து இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தானே லோத்து, அவனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அழைத்தது ஆபிரகாம், ஆனால் ஆபிரகாமோடு கூட சேர்ந்து லோத்துவும் அந்த தேவனுடைய பாதையிலே கடந்து வந்தான். ஆண்டவருடைய உள்ளம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதல்லவா? எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாக இருக்கிறவர். லோத்துவும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதான் தேவ திட்டம். ஆண்டவர் லோத்துவை ஆசீர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, உன்னுடைய ஜீவன் தப்ப வேண்டுமானால், நீ அழியாதபடி பிழைக்க வேண்டுமானால், அதோ அந்த மலைக்கு ஓடிப்போ. அந்த மலைக்கு நீ, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் அங்கே போய் இருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமோடு கூட சேர்ந்து இத்தனை கர்த்தரை தேடினாயே, சபைக்கு வந்தாயே, உன்னையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் லோத்துக்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார்.
ஆனால் லோத்துவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 18-19 வசனம். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் நீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ மலைக்கு போனீன்னா அழிய மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் மனைவி உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், உன் ஜீவனை தப்ப வைப்பேன், நீ நல்லா இருப்ப, அங்கே போ. அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே அப்படியெல்லாம் இல்லைப்பா, அந்த மலைக்கெல்லாம் நான் ஓடி போனால் முதல்ல ஓடி போகவும் முடியாது, அந்த மலைக்கு போனால் நான் செத்து போயிடுவேன், அங்கே தீங்கு எனக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறா. பிரதர், பைபிளை படிக்கிறது முக்கியம் கிடையாது, உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேனே அது முக்கியம் கிடையாது. பிரசங்கம் வேணும்னா அப்படியே பிரசங்க மேடையில் நின்று கம்பீரமாக பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசும்போது அவிசுவாசம், எதிரடையான பேச்சு, கர்த்தர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறார். தீங்கு என்ன தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவருடைய திட்டத்தை விளங்கி கொள்ளவே இல்லை இந்த லோத்து. ஆனால் ஆபிரகாம், நோவா, லோத்துவுக்கு கொடுத்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே இல்லை ஆண்டவர். இவங்க 2 பேருக்கு, நான் உன் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ, அவ்வளோதான். ஜஸ்ட் இது ஒரு வார்த்தை தான். லோத்துவுக்காக என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், உன் ஜீவன் தப்ப, நீ அழியாதபடி. அதோ அந்த மலை, எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு, இந்த சமபூமியில் போ, எல்லாமே ஆண்டவர் அங்கே வழி கொடுக்குறார். ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு, உன் வீட்டை விடு, தகப்பன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு. வேதம் சொல்லுகிறது, தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். டீட்டெயில்ஸ் லோத்துவுக்கு நிறைய, ஆபிரகாமுக்கு கம்மி. ஆனால் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சான். இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்த பின்னாடியும் லோத்துக்கிட்ட கீழ்ப்படிதலே இல்லை. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்கள் சற்று பலவீனமானவர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். சபையில் ஒரு சிலர் ஒரு சின்ன ஒரு வத்தி குச்சி வச்சாவே பற்றிக்குவாங்கன்னு தெரியும். ஒரு சிலருக்கு நல்ல விறக்கட்டை 4 விறக்கட்டை வச்சாதான் இவங்க எரிவாங்கன்னு தெரியும். ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்றபடி செய்கிறார், சிலரை நல்லா தட்டி கொடுக்குறார். ஆனால் என்ன செய்தாலும் சிலர் அசையவே இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது காரணம் கர்த்தரா? பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க. லோத்துக்கு இத்தனை ஆண்டவர் கிருபை பாராட்டியும், இவ்வளவு ஆண்டவர் வழிகாட்டியும், அப்படி இல்லைப்பா, நாங்கள் போனால் எனக்கு தீங்கு வரும், நான் செத்துருவேன். முதல்ல சந்தேகத்தோடு என்ன ஜாயின் ஆயிடுச்சுன்னா கீழ்ப்படியாமல் அவிசுவாசம், இதெல்லாமே ஜாயின் ஆயிடுச்சு. லோத்துவுக்கு செயல்படாமல் போயிட்டான். அதற்கடுத்து அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா மிகவும் வேதனையாக போயிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சும் ஆசீர்வாதங்களை இழந்த பாத்திரம் லோத்து. காரணம் என்னென்னா, அவனுக்குள்ளே இருந்த பயம், அவிசுவாசம், சந்தேகம். இந்த 2024 நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கணும். கொஞ்சம் முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறீர், நீர் ஆசீர்வதிக்க நினைத்தால் ஒருவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆபிரகாம், நோவா, கர்த்தர் கொடுத்த திட்டத்தோடு கூட அவர்கள் இணைந்து கொண்டார்கள். எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்கல, அப்படியே நம்பிக்கை, அப்படியே கீழ்ப்படிதல், பெரிய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அவங்களுக்கு பெரிய வெளிச்சத்தெல்லாம் கர்த்தர் கொடுக்கல, போக இடம் தெரியல, அதனுடைய விளக்கங்கள் எதுவுமே கொடுக்கல. ஆனால் புறப்பட்டு போனான். பேழை செய், பேழைக்குள்ளே போ, அவ்வளோதான். நோவாவுக்கு ஒரே கட்டளை. என்ன நடக்கும், எங்கே தங்கும், எப்போ திறக்கும், ஒன்றும் தகவல் இல்லை. நோவா பேழையை செஞ்சான், அதுக்குள்ளே போயிட்டான். அப்படியே கண்மூடித்தனமாக அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை உண்டு, என் தகப்பன் என் கீழே விடவே மாட்டார், நான் கீழே விழுந்து நான் அடிபட காயப்பட கர்த்தர் விடவே மாட்டார். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இதோ சபைக்கு நான் ஓடோடி வந்திருக்கிறேனே, மனுஷன் வேணும்னா கைவிடுவான், ஆனால் என் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. ஆனால் லோத்து விசுவாசத்தை இழந்துட்டான். 1 யோவான்
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கவனியுங்கள் அருமையானவர்களே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்ன இந்த வசனம் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 2 காரியம் இருக்கிறது. தேவனால் பிறந்தவர்கள் ஜெயிப்பார்கள். இன்னும் அதிகமான ஜெயத்தை, அதிகமான நன்மையை, பூரணமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த 2024 எங்களுக்குள்ள சந்தேகம், எங்களுக்குள்ள ஆண்டவரை பயம், ஆண்டவர் எங்களுக்குள்ள கீழ்ப்படியாம, ஆண்டவர் இதை கொண்டு வந்துடக்கூடாது அப்பா. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்கணும்னா ஆண்டவரை நாங்கள் முன்னேறி செல்லணும். ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை கேட்கும்போது, உம்முடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓ மனுஷ வார்த்தை வெண்மன தரையில் விழும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாகிலும் தரையில் விழாது. ஹல்லேலூயா. சாமுவேலை கொண்டு தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். அவருடைய வார்த்தையினுடைய எழுத்தினுடைய உறுப்பு ஒன்றாகிலும் அழிந்து போகாது. வானமே அழிந்தாலும் பூமியே அழிந்தாலும் அவருடைய வார்த்தை மாறாதது. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீர் எங்களுக்கு நாளை என்ன நடக்கும்னு சொல்லாம இருக்கலாம், அடுத்த மாசம் என்ன நடக்கும், என்ன நீர் ஆண்டவரை செய்ய போகிறேன்னு ஒன்றும் விளங்காம கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் நம்ப போகிறோம். ஹல்லேலூயா. ஓ எங்கள் கர்த்தர் எங்களை வழி நடத்த போதுமானவர். ஆமென். அவரை நான் நம்புவேன். ஓ என் தேவனால் நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசத்தினாலே எனக்காய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். திரள் சந்ததிக்கு தகப்பனானான். நோவா தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அழிந்து போகிற உலகத்திலே அழியாமல் தன் குடும்பத்தை பாதுகாத்தது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்த சந்ததி வருவதற்கு காரணமாய் மாறினான். 2 கரங்களை உயர்த்தி, நாங்கள் ஒரு லோத்துவை போல இருக்கக்கூடாதப்பா. கீழ்ப்படியாமல் அவிசுவாசம், உங்களுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளலைன்னா கூட ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படினோம். ஆபிரகாமுக்கு நோவாவுக்கு புரியல, ஆனாலும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையாக இருந்தார். கர்த்தர் உங்களுக்கும் உண்மையாக இருப்பார். உங்களை நிச்சயமாய் நடத்துவார். இந்த 2024 நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை ஒன்றாகிலும் மனுஷனோ சத்துருவை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க தேவன் கிருபைகளை கட்டளையிடுவாராக. சகோதரர் ரவிக்குமார் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமோடு பேசி நீர் புறப்பட்டு போ. ஆண்டவரே அப்பா, அதை விசுவாசித்து ஆபிரகாமும் புறப்பட்டு போனான். ஆண்டவரே, அவனை நீர் விசுவாசத்தின் தந்தையாக்கி நீர். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நோவாவுக்கு ஆண்டவரே அப்பா நீர் சொன்ன வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படிந்து பேழையை செய்தான் தகப்பனே. உம்முடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொண்டான் தகப்பனே. ஆண்டவரே, லோத்துக்கும் ஆண்டவரே நீங்கள் இதே போலவே சொன்னீங்க. ஆண்டவரே, அவன் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம
ஆண்டவரே ஒரு சாபமான சந்ததியாக மாறிட்டான் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நீர் சொல்லி இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே வற்றாத நீர் விட்டுற போல நீ இருப்ப, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன்னு ஆண்டவரே நீங்கள் வாழ்த்துறீங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாங்கள் வற்றாத நீரூற்றை போல நிச்சயம் இருப்போம். ஆண்டவரே மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா மாறிடுவாங்க தகப்பனே. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவரே அப்பா நீர் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க, உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க எங்களை கீழ்ப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நோவாவுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மனுஷன் சொல்கிறத ஆண்டவரே நாங்கள் அதிகமாக நம்புகிறோம்ப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக செயல்பட மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே வேதத்தில் சொல்லுது ஆண்டவரே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. ஆண்டவரே நாங்கள் கிரியைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடக்கணும்ப்பா. எங்கள் ஆண்டவரே அப்பா வழிகள் எங்கள் ஆண்டவரே வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களை வந்த ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த செய்தியை மிஸ் பண்ண ஒவ்வொருக்காகவும் சேர்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபையை ஆண்டவரே நீர் நினைத்தருளியதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நீர் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே அப்பா வழியில் நீங்கள் இந்த 2024 நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களை எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.